ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபேர் பாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருந்த ட்ராமாவோட எபிசோட் 2 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோட் 1 பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு தேடி வரும். எபிசோட் 15ஓட ஸ்டார்டிங்லேயே நான் ஒரு டிஸ்க்ளைமர் போடுறேன். ஸோ இந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் 2 ஹீரோ 1 ஹீரோயின் இருக்காங்க. ஸோ நான் ஹீரோன்னு சொல்லி அந்த இன்னும் செகண்ட் ஹீரோவை ஃப்ரெண்டுன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே ட்விஸ்ட் உடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், நான் எல்லாமே பேர் சொல்கிறேன். நம்ம ஹீரோயினை மட்டும் ஹீரோயின் சொல்கிறேன், மிச்சம் 2 ஹீரோஸை அவங்களோட பேர் சொல்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது புரியல, டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மாற்றிக்கிறேன். ஓகேவா? வாங்க இப்போது ஃபஸ்ட் சீனை பார்க்கலாம். சீனில் நம்ம ஹீரோயின் அவளோட வீட்டில் இருக்கா. அவளோட திங்ஸ் எல்லாமே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கா. ஏன்னா அதை விற்று காசாக்க போகிறான்னு சொல்லிட்டு கடைசி அவரோடைய ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கா. இங்கே இந்த சீன் அப்படியே போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் சீனில் நம்மளோட பார்த்து தான் காட்டுறாங்க. ஹீரோ தான் செகண்ட் ஹீரோ முராத். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, செகண்ட் ஹீரோ முராத். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, ரெஸ்ட் ரூமில் அவனோட ஹேரை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா ஒரு ஈவெண்ட் போய் அட்டென்ட் பண்ண போகிறான், அதுக்காக ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அவனோட பிஏ பின்னாடி வராங்க. ஹீரோயினை பற்றி விசாரிக்க சொன்னீங்களே, நான் விசாரிச்சிட்டேன், இதான் அவனோட டீட்டெயில்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவன் அவளோட இன்ஸ்டா பேஜை பார்த்துட்ருக்கான். அப்போ அவன் சொல்கிறான், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த பொண்ணு, ஏன்னா இவள் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கா, பர்ஃபெக்டாக இருக்கா, நல்ல லெவலும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ சொல்லிகிட்ருப்பான். எங்கே நம்ம முராத் சொல்லுவான், ஈவெண்ட் ரெடி ஆகிடுச்சா, அதை போய் பாரு அப்படின்னு சொல்லுவான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் அவங்க அப்பாவோட இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு லேண்ட் நம்மளோட இன்னொரு ஹீரோ. ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, லேண்ட் இன்னொரு ஹீரோட பேர். ஓகேவா? ஸோ அந்த லேண்டோட அம்மா அப்பா தான் இங்கே அவங்கள பார்க்க போயிருப்பாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த லேண்டுக்கு போன எபிசோடில் கன்ஷாட்லாம் பட்டிருக்கோம்ல, ஸோ அவனை தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். அவனோட பேரண்ட்ஸ் தான் இங்கே அவங்க அம்மாவை பார்க்கலான்னு வந்திருப்பாங்க. சாரி, அவங்க அப்பாவை பார்க்கலான்னு வந்திருப்பாங்க. ஸோ அப்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, லேண்டோட அம்மா சொல்லுவாங்க, உங்களுக்கு எந்த ஹெல்ப் இருந்தாலும் எங்ககிட்ட தயங்காமல் கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினோட அம்மா வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு எங்கே நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க மேட்கிட்ட. அப்போது மேட் சொல்லுவாள், நம்ம ஹீரோயின் பிஸியாக இருக்கா, அவள் என்ன பண்ணிகிட்ருக்கான்னா அவளோட ட்ரெஸ் எல்லாமே ரீசேல் பண்ணிகிட்ருக்கா. ப்ளஸ் அது ஆன்லைனில் சேல் பண்ணிகிட்ருக்கா. அவள் ஆல்ரெடி விற்கணும்னு சொல்லிட்டு இருந்தாள், அவள்கிட்ட இருக்க சன்கிளாஸ் பேக்லாம். ஸோ ஆன்லைனில் போட்டு விற்றுட்ருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம லேண்டை காட்டுறாங்க. அவன் ஃபோன் எடுத்து அவனோட ஃப்ரெண்டுக்கு முராத்துக்கு தான் கால் பண்ணுறான். கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஹீரோயினோட நம்பர் எனக்கு வேணும், நான் அவள்கிட்ட பேசணும் அப்படி சொல்லிட்டு அவன் கேட்பான். அப்போ முராத் சொல்லுவான், என்ன நீ அவகிட்ட வலை போட ஆரம்பிச்சிட்டியா, அவகிட்ட பேசலான்னு அப்படின்னு சொல்லிட்டு முராத் கேட்பான். இல்லை அதெல்லாம் இல்லை, நான் அந்த ஷூட்டிங் அட்டாக் பற்றி நான் கேட்கணும், அதுவும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் நடந்த அட்டாக் பற்றியும் நான் அவகிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். சாரி, ஹீரோ இல்லை, லேண்ட் சொல்லுவான். ஸோ அப்போ நம்ம முராத் கேட்பான், என்னாச்சு, ஹாஸ்பிட்டல்லையும் அட்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக கேட்பான். அப்போது லேண்ட் நடந்த எல்லாத்தையும் சொல்லுவான். சரி ஓகே, நான் அவன் நம்பரை தேடித்தரேன் அப்படின்னு சொல்லுவான் முராத். இங்கே அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் அந்த லேண்டை தான் காட்டுவாங்க. அவரோட இன்ஸ்டா பேஜ் அந்த முராத் சென்ட் பண்ணியிருப்பான் போல். ஸோ அதனால் அதை பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்ருக்கும்போது லைவ் தான் ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் போட்டுட்ருக்காள் அந்த ட்ரெஸ்ஸை சேல் பண்ணுறதுக்கு. அந்த லைவ்லேயே போய் கமெண்ட் பண்ணுறான், நான் உங்ககிட்ட பேசணும், இல்லைன்னா நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பேன் மெசேஜ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, லைக் அவங்களோட ஐடி அந்த போர்டில் எழுதி அந்த லைவில் காமிச்சு, இந்த பர்சன் என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க, இல்லை அவன் டிஸ்டர்ப் ஸ்டாப் பண்ணணும், இல்லைன்னா அவனை பிளாக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே லைவில் இருக்கவங்க எல்லாருமே அவனை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இங்கே முராத்தும் அங்கே லைவில் பார்த்துட்ருப்பான். அவன் வீட்டிலேருந்து லைட்டாக சிரிப்பான். ஸோ இங்கே அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினோட தங்கச்சித்தை காட்டுறாங்க. அவள் ஆல்ரெடி காலைல கத்திட்டு வெளியே போயிருப்பாள். ஸோ வீட்டுக்கு யோசிச்சுட்டே உள்ளே வருவாள். அவங்க அக்கா இருப்பாங்க, அதாவது ஹீரோயின் இருப்பாள். அவளை பார்த்துட்டு கேட்குறா, எனக்கு திட்டு தானே போகிற, எப்படியோ திட்டு, பட் ஏன்னா இந்த பொம்மை ஃப்ரீயாக தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பா அவள் தங்கச்சி. அப்போ ஹீரோயின் கேட்பா, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அவளை இல்லை, சரி உட்கார சாப்பாடு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாள். இங்கே அவங்க 2 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. ஸோ இங்கே அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் ஒரு கிளப்பில் டிஜே பார்ட்டி பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்போ ஒருத்தவங்க நான் அவங்ககிட்ட ஃபோட்டோ எடுக்கணும் வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்ருப்பாங்க. அப்போ ஹீரோயினும் இறங்கி நான் தான் சொன்னல மேனேஜர்கிட்ட யார்கிட்டையும் ஃபோட்டோ கொடுக்க மாட்டேன், அப்போயே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ லேண்ட் உள்ளே வருவான். ஆமாம் நான் தான் அவளை போய் உங்ககிட்ட கேட்க சொன்னேன், ஏன்னா நான் கூப்பிட்டேன் தெரிஞ்சால் நீ தான் வந்திருக்க மாட்டேல பேச அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம ஹீரோக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோ
ஹீரோயில் லேன். ஃப்ளாஷ்பேக்கில் லேன் வந்து முராத்தோட வீட்டில் இருப்பான். ஸோ அப்போ வந்து முராத் வந்து 2 பேரும் உட்காந்துட்ருப்பாங்க. அப்போது நம்ம லேன் சொல்லுவான், நான் ஹீரோயினை பார்க்கணும், அவகிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அப்போ வந்து முராத் சொல்லுவான், நான் வந்து நல்லா விசாரிச்சுட்டேன், ஹீரோயினுக்கும் அந்த ஷூட்டருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஒரு கோயின்சிடென்ட் தான், அவுட் ஆஃப் ஹியூமனிட்டியில் அவள் வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கா, வேறு எந்த சம்மந்தமும் இல்லை. இல்லைனா நீ வந்து அந்த பொண்ணை வந்து பார்க்கணும், அந்த பொண்ணை மீட் பண்ணணும் தான் நீ மீட் பண்ண சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு முராத் கேட்பான். முராத் இன்னொரு விஷயமும் கேட்பான், ஆனால் வந்து அந்த பொண்ணை வந்து ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ணுறா. அவள் ஒன்றை ரிஜெக்ட் பண்ணதுனால நீ அவளை மோராக பார்க்கணும், அவள் பின்னாடியே போகணும்னு சொல்லிட்டு நீ ஆசைப்பட்றியா, இல்லை நீ ரொம்ப பயாஸ்டாக இருக்கியா அப்படி சொல்லிட்டு முராத் கேட்பான். அப்போ லான் சொல்லுவான், அதெல்லாம் இல்லை, நீ என் பக்கம் தான் இருக்கணும், நீ அவள் பக்கம் சாயிற அப்படி சொல்லிட்டு லான் சொல்லுவான். அப்போ வந்து முராத் சொல்லுவான், நீ அந்த பொண்ணான்னு வந்தால் நான் அந்த பொண்ணை தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முராத் சொல்லுவான். ஸோ இங்கே அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. இங்கே நம்ம லேனும் ஹீரோயினும் பேசிகிட்ருக்காங்க. லேன், ஹீரோயின் அண்ட் முராத் 3 பேருமே அங்கே தான் இருக்காங்க. அப்போது வந்து லேன் வந்து இன்ட்ரோ கொடுக்குறான் முராத்க்கு. ஸோ இவ தான் முராத், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து லேன் சொல்லுவான், நீ வந்து நான் கேட்குற கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ணு, உனக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து நான் காசு தரேன், அதுவும் இல்லாமல் அங்கே வந்து ஷார்ட்ஸ் அடிக்க வச்சுருப்பான், ட்ரிங்க்ஸ் மாதிரி. ஸோ அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாமே நீ குடிச்சிட்டேன்னா நீ வந்து அந்த காசை எடுத்துகிட்டு நீ போகலாம். ஒரு ட்ரிங்க்ஸ்க்கோ காசு வச்சுருப்பான் போல், காசு எடுத்துகிட்டு போகலாம். நீ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண எக்ஸ்ட்ரா காசும் தரேன், அப்புறம் நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சம் வாட் லைக் கைண்ட் ஆஃப் கேம். அந்த கேமை தோத்துட்டேன்னா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு லேன் சொல்லுவான். அப்போது வந்து ஹீரோயின் என்ன சொல்லுவா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மொத்த கப்பையும் குடிச்சிருவா. குடிச்சு முடிச்சுட்டு ஹீரோவும் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துருவான். கொடுத்துட்டு அங்கேருந்து அவள் போக பார்ப்பா. அப்போ வந்து ஹீரோ வந்து லேன் வந்து கேட்பான், எங்கே போகிற, நான் ஒன்றும் கொஸ்டினே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறான், அதான் டைம் முடிஞ்சிச்சு, எனக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவா. இங்கே வந்து இங்கே வந்து லேனும் வந்து ஹீரோயின் பின்னாடியே போவான். இங்கே முராத் வந்து பார்த்துட்டு சிரிப்பான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம லேன் வந்து ஹீரோயினை துரத்திட்டே போயிடுவான், கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு பின்னாடியே போயிடுவான். அப்போ வந்து நீ ஸ்டாப் பண்ணு, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு லேன் சொல்லுவான். அப்போ ஹீரோயின் கேட்பா, நீ காசு கொடு, நான் பேசுகிறேன் அப்படின்னா நம்ம லேனும் வந்து காசு கொடுத்துருவான். அப்போ வந்து லேன் கேட்பான், காசு கொடுத்தா தான் நீ பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், உங்ககிட்ட பேசுறது டைம் வேஸ்ட்டு, அதனால் வந்து காசு கொடு, நான் பேசுகிறேன், அதுவும் 2 மினிட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். அப்போ வந்து லேன் கேட்பான், என்னை ஷூட் பண்ணது யார், உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவான், எனக்கு தெரியாது தான், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எத்தனை வாட்டி நீ என்கிட்ட கேட்ப, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது லேண்ட் மேலே வந்து யாரோ வந்து அந்த ரெட் லைட் மாதிரி படுது அப்படின்னு சொல்லிட்டு, ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெட் லைட் படும்ல, ஸோ அந்த ரெட் லைட் படுது. நம்ம ஹீரோயின் வந்து யோசிச்சுட்ருப்பா. இங்கேருந்து திரும்பி பார்த்தா அங்கே மேலேருந்து அந்த ரெட் லைட் வரும். அப்போ வந்து பின்னாடி முராத்தும் வருவான். இவங்க 2 பேரும் எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு தேட்ட அந்த கார் பார்க்கிங்க்கு வருவான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்து லேண்டை பிடிச்சிட்டு பிகாஸ் சுருண்டு போய் அந்த சைடு விழுவா, ஏன்னா ஷூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து முராத் வந்து பார்த்துருவான், மேலேருந்து தான் வந்து அந்த லைட் வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஆளை பிடிக்கிறதுக்காக முராத் வந்து ஓடி போயிடுவான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து லேனை பிடிச்சி கீழே விழுந்து உருண்டுட்ருப்பான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் லேனோட அப்பா அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து ஜோசியம் பார்க்கறதுக்காக ஒரு ஆள்கிட்ட போயிருப்பாங்க போல். ஸோ அங்கே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லேனுக்கு வந்து ஒரு ஆபத்து இருக்குது, அதான் அந்த அப்போ சொல்லியிருப்பாங்களே ஃப்ளாஷ்பேக்கில், இந்த மார்ச் 15 பிறந்த பொண்ணை தான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்போ தான் வந்து அவனுக்கு எதுவும் ஆகாது. அதே தான் இப்போவும் திருப்பி சொல்லுவாங்க. இங்கே வந்து அவங்க அப்பா அம்மா வந்து செம்மையாக ஷாக் ஆவாங்க. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. ஸோ கீழே 2 பேரும் லேனும் ஹீரோயினும் இருப்பாங்களே. அப்போ வந்து ஹீரோயின் வந்து எழுந்துட்டு ஹீரோயின் கேட்பா லேன் கிட்ட, உனக்கு யாராச்சும் சீரியஸாக ஒரு எனிமி இருக்காங்களா, நீ சாகணும்னு நினைக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவா, நீ என்ன தேடுறதை விட்டு உன் ரியல் எனிமி யாருன்னு சொல்லிட்டு தேடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ லேன் சொல்லுவான், ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு லேன் கேட்டுட்ருப்பான். அப்போ ஹீரோயின் கையில் வந்து அடிபட்டிருக்கும். லேனை காப்பாற்ற போய் அப்போ வந்து லேன் தான் வந்து அவன் டிஷர்ட்டில், அதாவது அவனோட டிஷர்ட் எடுத்து அந்த கையை வந்து பிளட்டை வந்து வைப் பண்ணுவான். ஸோ இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் முராத்தை தான் காட்டுறாங்க. முராத்தை வந்து அந்த ஷூட்டர் பின்னாடி ஓடி இருப்பான்ல, ஸோ வந்து அவனை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஸோ அந்த ஷூட்டர் எங்கேருந்து ஷூட் பண்ணாங்களோ அந்த இடத்துல நின்று யோசிச்சுட்டு இருப்பான்.
அப்போ அங்கேருந்து அவன் ஃபோன் கேமராவில் பார்ப்பான் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து ஷூட் பண்ணால் லேன் தான் இருக்கான். ஸோ கிளியர் ஷாட்டாக இருக்குது. லேனை கண்டிப்பாக அவன் சாவடிச்சிருப்பான். ஸோ அப்போ வந்து இவன் வந்து யோசிச்சுட்ருப்பான். அப்போ வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஹீரோ லேன் கிட்ட வந்து நம்ம முராத் சொல்லுவான், நெக்ஸ்ட் டைம் எங்கே போகிறதா இருந்தாலும் என்னை கூட்டு போ, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முராத் சொல்லுவான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினோட அம்மாவை தான் காட்டுறாங்க, அம்மா வீட்டில். அப்போ லேனோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. வந்துட்டு அவங்க அம்மாட்ட பேசுகிறாங்க, நீங்கள் நிறைய கடத்தில் இருக்கீங்க புரியுது, நாங்கள் வந்து காசு தரோம், நீங்கள் வந்து கடத்தை அடைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வரா. வந்துட்டு எல்லாருக்கும் வந்து ஹலோ சொல்லிவிட்டு, நான் அவங்களுக்கு ஞாபகம் இல்லை இவ யாருன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் தான் வந்து ஹீரோயின் அவளோட பேர் சொல்கிறா. சொன்னோன்னே, ஓ நீ தானா, சின்ன வயசில் பார்த்தது, இப்போ ரொம்ப அழகாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போது வந்து ஹீரோயின் சொல்கிறா, வேணாம் நீங்கள் எனக்கு அதை வந்து ஃப்ரீயாக கொடுக்காதீங்க மணி வீட்டுக்காக, ஏன்னா நானே கடத்தை எப்படியாச்சும் அடைச்சிக்கிறேன், நீங்கள் அந்த மணியை வச்சு நீங்கள் வேறு எதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு மில்லியன்ஸ் கணக்கில் வந்து லாபம் கிடைக்கும், இங்கே எதுக்கு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எங்ககிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வாள். அப்போ அவங்க அம்மா யோசிப்பாங்க, பரவாயில்ல இவ ஸ்மார்ட்டாகவும் இருக்கா அழகாகவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, லேனோட அம்மா, சரி நான் வந்து இது யார் சொன்னால் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லை, நீ வந்து எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும், நீ வந்து என்னோடய பையனை லேனை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடும். இங்கே அந்த சீன் போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினோட வீடை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா அப்புறம் ஹீரோயின் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அந்த கடத்தை அடக்கிறதுக்கு. அம்மா வந்து ஒரு பக்கம் வந்து ஃபுட் டெலிவரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க காலையில் எதுவுமே சாப்பிடல போல், லைட்டாக மயக்கம் மாதிரி வந்துடும். அப்போ நம்ம ஹீரோயின் பயந்துருவா, நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, அவங்க உடம்ப பார்த்துக்கோங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஹீரோயின் சொல்லிட்டுருப்பா. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க, ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அவங்க அப்பாவை பார்த்துட்டு அவங்க அப்பாகிட்ட பேசிகிட்டு இருக்கா. அவங்க அப்பா ஸ்டில் அன்கான்ஷியஸ் தான் இருக்காங்க. அவங்க அப்பாகிட்ட சொல்லிட்டு இருக்கா, நான் கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியை பார்த்துப்பேன், நான் கைவிட மாட்டேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போராடுவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அங்கே வெளியே வந்தால் வந்து ஹாஸ்பிட்டல் பில் கட்டணும், அப்புறம் அம்மா ஒரு பக்கம் சிக்காக இருக்காங்க, வீட்டு வர கடத்தில் இருக்குது, கடத்தை வர அடிக்கணும், இது எல்லாமே யோசித்து நம்ம ஹீரோயின் செம்மையாக பிரேக் ஆகி அழுதுட்ருப்பா. ஸோ இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு கிளப்பில் வந்து டிஜே பண்ணிகிட்ருக்கா. அப்போது நம்ம லேன் வந்து ஹீரோயினை இழுத்துட்டு போகிறான். இழுத்துட்டு போய் பேசுகிறான், நீ தானே அவன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேன் சொல்லிகிட்ருக்கான். நம்ம லேன் கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஹீரோயின் தான் சின்ன வயசில் பார்த்தா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம லேன் சொல்கிறான், எனக்கு தெரியும், ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, நான் அப்போவே கெஸ் பண்ணேன், அப்போ இது எல்லாமே உன் பிளான் தானா, நீ ஷூட்டரை அரேஞ்ச் பண்ணி என்னை ஷூட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் நீயே வந்து ஹீரோ மாதிரி காப்பாற்றுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேன் சொல்லிட்டுருப்பான். அப்புறம் நம்ம லேன் சொல்லுவான், இப்போ உங்கள் ஃபேமிலி வேறு கடத்தில் இருக்குது, என்னை கல்யாணம் பண்ணிட்டா அந்த கடமும் அடைஞ்சிரும், அதுக்கு தானே இது மாஸ்டர் மைண்ட் போட்டு பிளான் பண்ணி இது எல்லாமே பண்ணுற அப்படின்னு சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோயின் செம்மையாக கத்துவா, அப்படிலாம் நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வாள். லேன் சொல்லுவான், எனக்கு எப்போ இருந்தாலுமே உனக்கு பிடிக்காது, நான் உன்னை ரொம்ப வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லேன் சொல்லுவான். அப்போது வந்து ஹீரோயின் கேட்பான், என்னை எவ்வளோ வெறுக்கிற சொல்லு அப்படின்னு கேட்பான் ஹீரோயின். அப்போ வந்து லேன் சொல்லுவான், ரொம்ப, அப்போது நான் வந்து உனக்கு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணியே தீருவேன். நம்ம லேன் சொல்லுவான், ஐ ஹேட் யூ அப்படின்வான். அப்போது நான் கண்டிப்பாக உன்னை வந்து என்னை லவ் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோயின். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. இங்கே நம்ம லேன் வந்து போகிற மாதிரி போவான். பட் திரும்பி வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே பேசுவான், நீ கண்டிப்பாக வந்து யோசித்து பார்த்துக்கோ, என்னை கல்யாணம் பண்ணுறோம் அவ்வளோ சொல்கிறல்ல, சரி வா கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு மட்டும், மறுநாளைக்கு நான் உன்னை விட்டு போயிடுவேன், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு லேன் வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு போவான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து லேனோட காதை கடிச்சு வச்சுட்டு நம்ம லேன் கத்துவான், என்ன வேலை பண்ணுற, எதுக்கு என் காதை கடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவாள், நீ என்கிட்ட உன் வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாத, நான் வந்து கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. ஆக்சுவலி என்னென்னா, ஹீரோயின் வந்து ஹீரோ வெறுப்பேற்றுவான், பட் ஹீரோ வந்து ஹீரோயினை வெறுப்பேற்றிடுவா. ஸோ அதனால இங்கே வந்து 2 பேருக்கும் சண்டை வரும். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் லேன் வந்து ரூமில் தூங்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து, லேன் எழுந்துடு, என்ன பண்ணுற, எவ்வளோ நாளாக தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு லேன் பக்கத்துலேயே வந்து நம்ம ஹீரோயின் படுத்துட்டு எழுப்பிட்டுருக்கா. அப்போ வந்து லேன் வந்து எழுந்துட்டு 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது 2 பேரும் வந்து க்ளோஸ் ஆகிறப்போ வந்து திடீர்னு நம்ம லேன் முழிக்கிறான். என்னன்னு பார்த்தா அது ஃபுல்லாகவே கனவு. ஸோ அப்போ நம்ம லேன் யோசிப்பான், நம்ம ஏன் அவனை பற்றி கனவு காண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே திட்டிப்பான். அப்போ அந்த இடத்துக்கு வந்து லேனோட அம்மா வராங்க. வந்துட்டு, நீ சீக்கிரமாக ரெடியாகவும், உன்னை பார்க்க கீழே ஆளுங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லேனும் சொல்லுவான், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது.
நெக்ஸ்ட் சீனில் லேனை காட்டுவாங்க. அவன் வீட்டிலேருந்து கீழே வருவான். கீழே வந்தால் ஹீரோயின் இருப்பாள். பார்த்து செம்ம ஷாக் ஆவான். இங்கே என்ன பண்ணுறா அப்படி சொல்லிட்டு. அப்போது ஹீரோயின் சொல்லுவாள், நான் உங்ககிட்ட பேசலாமா லேனோட அம்மா அப்பா கிட்ட. அப்போ வந்து அவங்க அப்பா அப்பாவில் சரி சொல்லு என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்வமாக கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிட்டாலா இல்லையா ஆஃபர், அந்த டவுட் வேறு. ஸோ அதனால் அவங்க ஆர்வமாக கேட்பாங்க. இந்த பக்கம் நம்ம லேன் வந்து செம்ம ஷாக்காக இருப்பான். இவன் என்ன சொல்ல போகிறா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் சொல்வா, எங்கள் அம்மா பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாள். ஓ அதுவா, அவங்க அம்மா அப்பா அதாவது லேனோட அம்மா அப்பா வந்து ஓ அந்த விஷயமா, சரி ஓகே அதெல்லாம் என்னம்மா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோக்கும் அப்பாடி அவள் ஏதோ ஹீரோ இல்லை லேனுக்கும் அப்பாடி அவள் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகலான்னு போவான். அப்போ வந்து நம்ம ஹீரோயின் இன்னொரு விஷயமும் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா அப்பா பார்த்து. அப்போது நம்ம ஹீரோ வந்து நம்ம லேன் வந்து யோசிச்சுட்டு இருப்பான், என்ன சொல்ல போகிறா தெரியலையேன்னு. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து நான் வந்து உங்கள் பையன் லேனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவா. இங்கே வந்து எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆகிடும். அவங்க அம்மா அப்பாவுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடும். அப்போ லேனோட அம்மா அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்பவே ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீ வந்து ஒத்துக்கிட்டதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. அப்போ நம்ம லேன் சொல்லுவான், நான் இவளை கல்யாணமே பண்ண மாட்டேன், எனக்கு இவளை பிடிக்கவே இல்லை, நான் ஹேட் பண்ணுற ஒரே பர்சன் அவள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, இல்லை நீ கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், ஏன்னா ஜோசியர்காரர் சொன்னாங்க இவ தான் வந்து உன்னை சேவ் பண்ணுவா உன் லைஃப்பை, இல்லைன்னா உன் லைஃப் நாசமாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி எப்போ உன் லைஃப்பை இதுக்கு முன்னாடி அவள் தானே உன் லைஃப்பை சேவ் பண்ணா, இப்போவும் அவள் தான் சேவ் பண்ண போகிறா, நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு லேனோட அப்பா அம்மா சொல்கிறாங்க. அப்போ லேன் வந்து இவ்வளோ கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் சாவலாம், எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லேன் அங்கேருந்து போயிடுவான். இங்கே வந்து ஹீரோயின் வந்து ஷாக்காக பாப்பா. இந்த சீன் எபிசோட் 2 completed. Thank you so much for watching my video guys. Episode 3 கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். See you in the next video. Bye bye.